கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்க உறுப்பினர்கள் தங்களுக்கு 5 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த சபையிலே ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையூடாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தது, இது மட்டக்களப்பிலே இருந்து கொழும்பை நோக்கி வந்த புகையிரதை தான் இந்த அடிபட்டிருக்கின்றது. இது நேற்று இன்று நடந்த ஒரு பிரச்சனை, இது காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை. இது மட்டுமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய பிரச்சனை இருக்கின்றது. இந்த யானை வெடிகள் சம்பந்தமாக கடைசியாக நாங்கள் கேள்விப்பட்டது, யானை வெடி மட்டக்களப்பில் இல்ல. அறுவடை செய்யற காலப்பகுதியில் யானைகள் பெருமளவாக வந்து காடுகளை அழித்துக் கொண்டு போகும் பொழுது நாங்கள் நேரடியாக சென்று நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அதிகாரியிடம் கேட்ட பொழுது யானை வெடி இல்லை. கேட்டா சொல்றார்கள் ஜனவரி மாதம் டெண்டர் போட்டா பிறகுதான் நாங்கள் யானை வெடி தரலாம் என்று சொல்றார்கள். இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று எங்களுடைய யானவேலி கடந்த ஆட்சி கால பகுதியிலேயும் யானவேலியில் புதிதாக எத்தனையோ லட்சம் அமைக்கிறோம் என்று சொல்லி வந்தார்கள். மட்டக்களப்பிலே எந்த யானவேலியும் அமைக்கவில்லை. கடந்த காலத்திலே அதிலே ஃபாரஸ்ட் அதாவது வனவிலங்கு வைல்ட் லைஃப் ஆபீசர்ஸையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வைல்ட் லைஃப் ஆபீஷியல் ஒருவர் யானை திரத்தி போகும் பொழுது யானையில விதிப்பட்டு செத்தவர். அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் இந்த சொல்றோம். கடந்த வருஷத்துக்குள்ள இது நடந்தது. ஆனால் இன்று வரைக்கும் நான் இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த NPP அரசாங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகளிடம் சொல்ல வேண்டிய விரும்பிய விடயம், நீங்கள் இப்ப அரசாங்கத்திலே இருக்கும் தரப்பு, நீங்கள் இன்றும் ஒத்திவைக்கும் பிரேரணை ஊடாக நீங்கள் சொல்ற விடயங்களை பார்த்தால் ஏதோ நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறது போலதான் தெரிகின்றது. மட்டக்களப்பிலே மிக முக்கியமாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் யானவேலிகளை பற்றி ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பினால் அதை நடைமுறைப்படுத்தலாமா இல்லையான்றதை இந்த சபையிலே சொல்ல வேண்டும். அப்பே சபாநாயகத்துமா தினநிசாமே எங்களது தவிசாலும் இருப்பதன் காரணமாக நான் இந்த விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த பாராளுமன்றத்தினுள் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை முன்வைப்பதனூடாக நாங்கள் எதிர்பார்த்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை தான். இன்றைய தினம் மட்டக்களப்பில் இருந்து வந்த ஒரு புயத்துடனே மோதுண்டது குறித்த யானைகள், அதன் காரணமாகவே நான் வந்திருந்தேன். ஒத்திவேலை பிரேரையின் இதனை முன்வைத்து அதற்கான பதிலை அணுகியே இருந்தோம். மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருந்தது. நேற்றைய தினம் அம்பாறையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பார் பற்றிய குறித்த பிரேரணை தொடர்பாக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அமைச்சர் அவர்கள் என்ன பதில் கூறுவார் என்று எனக்கு தெரியவில்லை. குறித்த அந்த பதிலுக்கு தெளிவூட்டலை வழங்குவதற்கு கூட ஒரு பயம் இருந்தது. அந்த பிரேரணையை இனி கொடுக்க வேண்டாம். ஒரு பிரேரணை முன்வைத்தால் அதன் பதிலையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு யானை வெடிகள் இல்லை. அது ஜனவரி மாதத்திலேயே பெற முடியும். அதை நாங்கள் ஆர்டர் செய்தே பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எதிர்கட்சியிலிருந்து ஏதோ மனித படுகொலை தொடர்பாக குறிப்பிட்டார். இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் குறித்த அரசியலை எடுக்க வேண்டால் 3/2 பங்கு உங்களுக்கு காணப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் யானைகள் வருவதாண்டால் புகிர்ந்த பாதைகளில் நாங்கள் சென்சர்களை நாங்கள் இணைப்போம். அவ்வாறு இணைப்பதன் மூலம் யானை வருவதாக நாங்கள் அறிந்து கொள்வோம். நான் குறித்த புகிர்ந்த நிலைய ஸ்டேஷன் மாஸ்டருடன் கதைத்து இந்த வளைவு எடுக்கும் போது இதனை இடம்பெறுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறான விடயத்தை நாங்கள் தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த எதிர்கட்சியில் இந்த படுகொலை இடம்பெற்றது, அந்த விடயங்கள் எல்லாம் பொருத்தமற்ற விடயங்கள். அரசாங்க ஆளுங்கட்சியானது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள், இதை தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக தேர்தல் மேடைகளில் கூறியது போன்று இந்த ஒத்திவைப்பு பிரேரணையின் போது இவ்வாறு செயற்பட வேண்டாம். நேற்றைய தினம் இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் போது எனது அனுபவத்தினையே நான் தற்பொழுது பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் நாங்கள் எதிர்பார்ப்பதானது ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு நான் கூறுவதானது, உங்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டதானது எங்களது ஒரு வகைப்பாகவும் இருக்கின்றது. நாங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். நாங்கள் இலங்கை முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தோம். எங்களுக்கும் ஒரு வகைப்பாகம் இருக்கின்றது. அதன் காரணமாக தான் இவர் ஒரு உங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்தது. எதிர்கட்சி என்று நீங்கள் அனைத்தையும் இலகுவாக எடுக்க வேண்டாம். இந்த சபையில் யானை தொடர்பாக ஒரு பிரச்சனை காணப்படுகின்றதால் முன்னேற்றகரமான ஒரு தீர்வினை வழங்குங்கள். இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற படுகொலைகள் தொடர்பாக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் சென்சர்களை இணைப்போம், ஹை போக்கஸ் லைட்களை இணைப்போம் போன்ற முன்னேற்றகரமான கருத்துக்களை தெரிவியுங்கள். இது மக்களுக்கே
மக்கள் விரும்பாத விடயமாக மாறிவிடும். தற்பொழுது பாரானது தற்பொழுது திறக்கப்படவில்லை. மக்களின் ஒரு எதிர்ப்பு காணப்படுகின்றது. இந்த பாரினை திறக்காது, இது தொடர்பாக பரிசீலனை செய்து நீங்கள் பாரை திறங்கள் என்று கூறியிருக்கலாம். அமைச்சர் அவர்கள் சொல்ல வந்த விடயங்களை தவிர்த்து இருக்கிறார்கள். அமைச்சர்களுக்கு அனுரகுமார் திசாநாயக்க அவர்களது முகம் இல்லாவிட்டால் அமைச்சர்களும் இல்லை, உறுப்பினர்களும் இல்லை. அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு தான் நாட்டு மக்கள் வாக்குகளை அளித்திருந்தார்கள். எங்களுக்கும் நான் எதிர்க்கட்சியாக புதிய ஒரு உறுப்பினர் என்ற வகையில் அந்த ஜனாதிபதி அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றேன். நீங்கள் இதோடு இந்த விடயத்தையும் சேர்த்திருந்தால் இதுவும் நன்றாக இருக்கும் என்று நான் கூறிய சந்தர்ப்பங்களும் பல இருக்கின்றன. அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை காணப்படுகின்றது. அதன் காரணமாக நீங்கள் மேன்மை அடைய வேண்டாம். இந்த விடயம் தொடர்பாக முன்னேற்றகரமான தீர்வினை ஒன்றினை எங்களோடு சேர்ந்து நீங்கள் தேடுங்கள். நாங்கள் இந்த மாநாட்டில் இருந்த நிலையிலே வந்திருந்தேன். அது தொடர்பாக நாங்கள் கதைப்போம். எதிர்க்கட்சி பற்றி கதைத்து இந்த விடயத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். நான் இந்த விடயம் பற்றி குறிப்பிட்டதானது அமைச்சரது பதிலின் தெளிவூட்டலை கூட பெற முடியாத சந்தர்ப்பத்தின் காரணத்தினாலேயே நான் தற்பொழுது இதை பற்றி குறிப்பிடுகின்றேன். நேரத்தை வழங்கியமை தொடர்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பதிலுரை கௌரவ பிமல் ரத்நாயக்க உறுப்பினர் அவர்கள், தங்களுக்கு 5 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. கௌரவ தவிசாளர் அவர்களே, தம்மிக்க படமைதிங்கே உறுப்பினர் அவர்கள் தான் பதிலுரையை ஆற்றுவார். நான் முதலாவதாக சுசாந்த் உறுப்பினர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விடயம் தொடர்பாக கவனத்தை செலுத்திய வேலை பிரேரணை முன்வைப்பிற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எங்களுக்கு எளிமையொன்று இல்லை. சும்மா எழுந்திருந்து இந்த ஊடகங்களுக்கு செய்தி வெளிவதற்காக நாங்கள் செய்திகளை வெளியிட, அதன் காரணமாகத்தான் அமைதியாக நாங்கள் செயற்படுகின்றோம். இன்றைய தினம் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை இருக்கின்றது. அதன் காரணமாகவே அது தொடர்பான பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது. தங்களுக்கு பேசி ஏதாவது ஏற்பட்ட அனுபவம் தொடர்பாக ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு பழி சுமத்துவது ஒரு பிழையான விடயம். நான் சொல்வது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பதிலுரையை வழிமொழிந்த சந்தர்ப்பத்தில் குறித்த உறுப்பினர் சார்பாக இவ்வாறான ஒத்திவைப்பு வேலை பிரேரணை தொடர்பாக பண்புகள் பாதுகாக்கப்படவில்லை என்று நானும் கூறுகின்றேன். அது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடல்கள் மேற்கொண்டிருந்தோம். அதன் மூலமாக சொல்லவில்லை ராசமாணிக்கம் உறுப்பினர் அவர்களுக்கு பதில் கூற வேண்டும் என்று. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர். அவர் மாத்திரம் நல்லவர், மற்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் என்று கூறுவதும் அது ஒரு பெரிய வெற்றிகரமான நிலை அல்ல. எதிர்க்கட்சியிலும் சில உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களது ஈகோ ஒன்று இருக்கின்றது, அவர்களால் தாங்க முடியாது இருக்கின்றது. சாதாரண குடும்பங்களிலிருந்து வந்த உறுப்பினர்கள் அமைச்சு பதவிகளை வழங்குகிறார்கள். அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள். அதன் காரணமாக பதிலை கூறுவதற்கு முன்னர் அப்படி கூறுவது தவறான விடயம். கௌரவ சுற்றாடல் அமைச்சர் இது தொடர்பாக பதிலுரை ஆற்றுவார் என்பதன் காரணமாக முதலாவதாக போக்குவரத்து அமைச்சு சார்பாக புகையிரதம் தொடர்பாக உள்ள அமைச்சர் என்ற படையினால் இந்த சம்பவம் தொடர்பாக நான் எனது கவலைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நான் யானைகள் தொடர்பாக ஒரு புரிதல் இருக்கின்ற நபர் அல்ல. ஆனாலும் அமைச்சின் பொறுப்புகளை டிசம்பர் மாதம் 6ஆம் திகதி மற்றும் டிசம்பர் மாதம் 20ஆம் திகதி மற்றும் ஜனவரி மாத காலப்பகுதியில் பொறுப்பேற்றிருந்தேன். இந்த யானைகள் புகையிரதங்களில் மோதுண்டு இருப்பதானது டிசம்பர் 9, டிசம்பர் 20, ஜனவரி 9 ஆகிய காலப்பகுதியில் இடம்பெற்றன. இது தொடர்பாக புகையிரத திணைக்களங்களில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவ்வாறு இடம்பெறும் சம்பவங்களை இனங்கண்டு இதுக்கு முன்மொழிவுகள் வைக்கப்பட்டிருந்தன. ஃப்ளைஓவர்ஸினை வைப்பதற்கான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது பெருந்தொகையான பணம் செலவிடுவதற்கான முயற்சி திட்டங்களை நாங்கள் பிறகு பார்ப்போம். தற்பொழுது நாங்கள் 10 கிராமங்கள் அளவில் தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் காரணமாக அந்த புகையிரத திணைக்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வோம். 120 மற்றும் 123 மைல்கள் அளவே இந்த யானைகள் மோதுண்டக்கூடிய இடங்களாக அடையாளம் காட்டப்படுகின்றது. இதற்கான சந்தர்ப்பங்கள்
கிராமங்கள் புயர்ந்த தினங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து 10 கிராமங்கள் காணப்படுகின்றன. இந்த 10 கிராமங்களுக்குரிய மக்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த மக்கள் தன்னிச்சையாக செயற்படுவார்கள். கிராமத்தவர்கள் உதவுவார்கள், கிராம சேவையாளர் உதவுவார். குறித்த யானைகள் நடமாடும் இடங்கள் தொடர்பாக ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியப்படுத்துமாறு நாங்கள் கூறுகின்றோம். குறித்த புயர்ந்த திணைக்களமானது பல வருடங்கள் பழமையான திணைக்களமாகும். குறித்த புகையிரத திணைக்கள உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அனுப்பப்பட்டது. குறித்த 2 புறங்களும் உள்ள வனாந்தரங்கள் தூய்மையாக்கப்பட்ட பின்னர் மன்னார் பாதையில் உள்ள குறித்த யானைகள் எதுவும் இறப்புக்குள்ளாகவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. குறித்த அனைத்து உத்தியோகர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு பிரதான விடயங்கள் பற்றி நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். 1 நிமிடங்கள் இருக்கின்றன, நான் முடிவுறுத்துகின்றேன். அதன் காரணமாக நான் சொல்ல முனைவதுதான், இந்த யானை இறப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய பிரதான விடயங்கள் தொடர்பாக புகையிரத சேவைக்கு ஒரு புரிதல் இல்லை. குறித்த புரிதலுக்கு அமைவாக வழிவகைகளை எடுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவது இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக வேற எந்த பின்புலமும் இல்லை. அதன் காரணமாக இந்த பிரச்சனையை கண்டு இந்த பிரச்சனைக்கான பதிலையும் கண்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இதனை நிறைவேற்ற முடியாமை தொடர்பாக ஒரு கவலை இருக்கிறது. தொடர்பாக நான் கவலை அடைகின்றேன். தொடர்பான நாங்கள் தீர்மானங்கள் பலவற்றை நேற்றைய தினம் எடுத்திருந்தோம். தம்மிக்க உறுப்பினர் அவர்கள் எமது வழிவகைகள் தொடர்பாக அவர் உங்களுக்கு தெளிவூட்டுவார். நாங்கள் உச்ச அளவில் முயற்சிக்கின்றோம். புகையிரத பாதைகளில் இந்த யானைகள் மற்றும் வனஜீவராசிகள் மோதண்டு இருப்பதை தடுத்துக் கொள்வதற்கான உச்ச அளவில் நாங்கள் முயற்சிகளை எடுத்து நடவடிக்கைகள் எடுப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றேன். நன்றி. கௌரவ உறுப்பினர் அவர்களே, சபை முதல் அவர்களே, எனக்கும் எந்த ஈகோவும் இல்லை. நானும் இந்த கிராமத்தில் 8 வருடங்கள் இருந்த பின்னையே இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தேன். நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றேன். நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருந்த ஒத்திவைப்பு வேலை பிரச்சனை தொடர்பாகவே நான் முன்வைத்திருந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களும் அட்ஜர்ன்மென்ட் மோஷன் ஒன்றினை வைப்பதானது ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கே நாங்கள் அதனை முன்வைக்கின்றோம். மற்ற எந்த ஒரு தேவைக்காகவும் நாங்கள் அதனை முன்வைப்பதில்லை. மக்களின் வாக்குகள் வழங்கப்பட்டமைக்கு காரணம் அதுவே ஆகும். இந்த சபையை தவறாக வழிநடத்துவதற்கு விரும்பவில்லை. சபை முதல்வர் அவர்களே, நான் மிகவும் தெளிவாக நான் பதில் அளித்திருந்தேன். ஈகோ பிரச்சனைகளுக்கு நாங்கள் பதில் அளிக்க முடியாதும். நாங்கள் ஈகோ பிரச்சனைகளை ஒருபோதும் நாங்கள் செயற்படுத்த மாட்டோம்.